உருளைக்கிழங்கு வதக்கல் செய்யலாமா? சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வாங்கி அவிச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதை தாளிக்க போகிறோம். திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். அப்படியே வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் பொரிக்கும். பொன்னிறமாக ஆற வச்சு நம்ம இந்த உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெயிலே வதக்கணும். பாருங்கள், நல்லா அழகாக நம்ம எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வறுத்துட்டோம். இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்ணெயை கொஞ்சம் நம்ம வடிகட்டிடலாம். எடுத்துட்டோம். எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த எண்ணெய் போதும். அதுக்கு நிறைய எண்ணெய் திட்டமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். திட்டமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த தூளை இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு அப்படியே இதை போட்டு சேர்த்துக்கலாம். தூள் ஐட்டெல்லாம் அப்படியே இதில் வதங்கிச்சு. திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் போட்டு அப்படியே மிதமான சூட்லேயே வதக்கணும். இல்லைன்னா இந்த தூளெல்லாம் என்ன பண்ணிடணும்னா தீஞ்சிடும், அடி பிடிச்சிடும். நம்ம இதை கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவிலே இது கொஞ்சம் வேகட்டும். தண்ணி ஊற்றல. நம்ம ஒரு 75% அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு மீது 75% இது எண்ணெயிலேயே பொரிக்கணும். எண்ணெயில் போட்டுட்டு இந்த மசாலாவில் நம்ம போடுறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே வதக்கிட்டு எடுத்துடும். அவ்வளோதான், நல்லாயிருக்கும். இது உள்ள எல்லா மசாலாவும் போய் இறங்கிச்சு. உப்பு இருக்கும், காரம் இருக்கும், எல்லாம் சூப்பராக இதில் வந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், என்ன அழகான ஒரு உருளைக்கிழங்கு வதக்கல் செஞ்சிட்டோம். தக்காளி ரசம் வச்சுட்டோம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கும் என்ன அழகாக வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன அழகாக பொரிஞ்ச மாதிரி இருக்குதா? ஐயா, எல்லா மசாலாவும் இது உள்ளே இருக்குது. இதை நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்ல காரசாரமான சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு உருளைக்கிழங்கு வதக்கல் செஞ்சிட்டோம். இதுக்கு தக்காளி ரசம் வச்சுக்கிறேன். தக்காளி ரசத்துக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வதக்கல் செஞ்சுக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.